ஆமாங்க ஆமா 8/5/1996. 8/5/1996. 11:15 AM. 11:15 AM. பிறந்த இடம் வந்து கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் கடக லக்னம். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் கடக லக்னமா சார்? ஆமா ஆமா மேடம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? ஐயா வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த பாருங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்காக கேட்குறவங்க எல்லார் ஜாதகத்திலையும் செவ்வாய் சுபத்துவமாக இருக்குன்னு சொல்லுவேன். சரிங்க ஐயா சரிங்க ஐயா. உங்களுக்கும் பாருங்க செவ்வாய் கூடுதல் சுபத்துவமாக இருக்கு, தெரியுதா? ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா. உங்க தம்பியோடைய ஜாதகத்தில் இது உங்க தம்பி ஜாதகமா? ஆமா ஆமாங்க. உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி கடக லக்னம். தம்பி இப்போ எந்த ஊரில் இருக்கிறாரு? ஐயா தம்பி வந்து கோயம்புத்தூர்ல இருக்காருங்க. இப்போ என்னன்னா தம்பி வந்து ஒரு நண்பர்களை நம்பி சின்ன வயசுலேருந்து அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இப்போ நண்பர்கள் நம்பி தன்னுடைய சக்திக்கு மீறி கையில் இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டு முதலீடு பண்ணி ஒரு பெரிய ஒரு ஸ்கேம்ல மாட்டிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தங்க தொழில தான் இருந்தாங்க. தங்க நம்ம ஆசாரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த தொழில இருந்தாப்லைங்க. படிக்கவும் இல்லை, பெருசாக படிக்கவும் இல்லை தம்பி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஸ் ஆகி இப்போ வந்து ஒரு சர்வைவல்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறாங்க. எல்லாமே எல்லாமே எடுத்து வச்சிட்டாப்லைங்க. இப்போ எப்போ செட்டில் ஆகும் என்ன, இப்போ ஏதாவது ரெக்கவர் ஆகுங்களா மணி? தங்கம் ஃபீல்டா? ஆமா ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா. தம்பி வந்து கோயம்புத்தூரில் எதை செய்தாலும் விளங்காது. சரிங்க ஐயா. ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டாலே தங்கம் சார்ந்த விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் சனி பார்த்த ராகுவோடைய திசையில் தலைகீழான இது வேலைக்கு போக சொல்லுங்க. இந்த நாட்டிலெல்லாம் இருக்க முடியாது, தமிழ்நாட்டிலலாம் இருக்க முடியாது, கோயம்புத்தூர்லாம் இருக்க முடியாது. கோயம்புத்தூரில் இருக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு கிரகங்கள் அவரை கழுத்தை பிடித்து பிடரியை பிடித்து தள்ளக்கூடிய விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா ஐயா? உங்க வார்த்தை புரியுதுங்க ஐயா, உங்க வார்த்தை புரியுதுங்க. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிச்சுங்க ஐயா. நான் என்ன சொல்ல வரேன்றதை 3 நிமிஷத்தை கரெக்டாக சேவ் பண்ணிட்டீங்க ஒரே வார்த்தையில். எனக்கு என்னன்னு புரிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க, நீங்க சொன்ன புரிஞ்சுது. அதாவது கடுமையான ஒரு கஷ்டத்தை கொடுத்து சொந்த ஊர்ல இருந்து உங்களை வெளியே அனுப்பிச்சு அவனுக்கு அடுத்த வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்க. கோயம்புத்தூருக்குள்ளே வர முடியாது அவர். சரிங்கய்யா. கோயம்புத்தூருக்குள்ளே எப்போ வந்தாலும் ஒன்றும் ஜுரம் வந்துடும், பயம் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், நடுக்கம் வந்துடும். சரிங்கய்யா சரிங்கய்யா. இந்த 12ஆம் இட சுபத்துவம், இந்த பாவக சுபத்துவம், காரக சுபத்துவத்தை தான் நான் அழுத்தி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்கய்யா. இந்த அமைப்பின் அடிப்படையில் ராகுதசை அவருக்கு கடுமையான கெடுபலன்களை செய்யும். 2018 உங்க தம்பி பண்ண அத்தனையும் தப்பு. 2019 அதாவது 6 வருஷமா உங்க தம்பி பண்ண அத்தனையும் தப்பு. 6 வருஷமா? சரிங்கய்யா. ஏன்னா ராகுதசை 3ஆம் இடத்துல இருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார். கடக லக்னத்திற்கு ஆகாதது சனியின் பார்வை, சனியின் இருப்பு. கரெக்டுங்கய்யா கரெக்டுங்கய்யா. 2019 ஒரு நண்பரோட சேர்ந்தேன், அவரோட சேர்ந்தேன், இவரோட சேர்ந்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், தங்கத்தினால கடன் வந்துருச்சு. ராகுதசை முழுக்கவே அவருக்கு நல்லா இருக்காது. அவரை தூக்கி எங்கேயாவது பேக் பண்ணுங்க, வெளிநாடு வெளிமாநிலம் எங்கேயாவது வேலைக்கு போய் சொல்லுங்க. 7/10/2026 வரைக்கும் ஒன்றும் நடக்காது. 10ஆம் மாதம் வரைக்கும். 7/10/26 வரைக்கும். சரிங்கய்யா சரிங்கய்யா. ஏன்னா இப்போ சனி புக்தி தான் நடந்துகிட்டு இருக்கு. 2024 ஆரம்பிச்ச சனி பீடை. ராகுதசை சனி புக்தி உங்க தம்பியவும் கெடுத்து உங்க அப்பாவையும் கெடுத்திருக்கும். கரெக்டுங்க. அப்பா தவறி போய் இப்ப 2-3 வருஷம் ஆச்சுங்கய்யா. ராகுதசை சனி புக்தியில தாப்பம் இருக்கக்கூடாது. ஆமா ஆமாங்கய்யா. சனி 9ல் இருக்காருல்ல, அதான் ராகுதசை சனி புக்தியில தாப்பம் இருக்கக்கூடாது. அப்பாவையும் கெடுத்து அவரையும் கெடுத்து. இப்போ ராகுதசையில் புதன் பக்தி ஆரம்பிக்க போகுது, சர வீட்டில் ஆரம்பிக்க போகுது. கோயம்புத்தூரை விட்டு முதல்ல உங்கள் தம்பியை பேக் பண்ணுங்க. 7/10/2026 பிறகு ஏதாவது ஒரு தீர்வுகள் கிடைக்கும். உடனடியாலாம் ரெக்கவர் ஆகிட மாட்டார். ராகுதசை முழுக்க இந்த 5 வருஷம் 6 வருஷம் அவர் பண்ணின எல்லாத்துக்கும் விலையா இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எல்லாமே வீணாகும். நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சுதுங்க. இந்த 5 வருஷம் பட்ட விரயங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்களை இன்னொரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அடைக்கணும். குருதசை தான் நல்லா இருக்கும். கோயம்புத்தூர்கள் எல்லாம் வர முடியாது, கோயம்புத்தூர்ல எல்லாம் இருக்க முடியாது. கிரகங்கள் இப்போது கோயம்புத்தூர்ல இருக்க முடியாத சில சூழ்நிலைகளை அவருக்கு கொடுக்குது. 34 வயதிற்கு பிறகுதான் நல்லா இருப்பார். 2029 ஏப்ரல்லிருந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லது நடக்கும். இப்பெல்லாம் பெரிய அளவில் எதையுமே சொந்த வாழ்க்கையை கூட எதையும் யோசிக்க வேண்டாம். ஆனால் இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் குருதசையிலிருந்து. இப்பெல்லாம் கிடையாது. ராகுதசையில படிப்பினை இளம் வயதுல, இந்த நடுத்தர வயதுல அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்ட்டு என்ன செய்யக்கூடாதோ அவைகள் அத்தனையும் செய்து பாடம் கற்றுக்கொண்டு குருதசையில இருந்து, குருதசை எப்போ வருது? 2036-37 வருது. அதாவது கிட்டத்தட்ட 41 வயசுல இருந்து நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.